நாள் 9. இயற்கையின் அழகு திராட்சை தோட்டம். வெரி குட். ஜார்ஜ் முல்லர். வெரி குட், சூப்பர். எடுமா, இங்க பாருமா. பெற்ற மிஷனரி யார்? வெரி குட், மதர் தெரேசா. சூப்பர். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். வெரி குட். நல்ல நிலை, வழி, முள்செடி, பாறை. கற்பாறை. கற்பாறை, முச்செடி. இயற்கையின் அழகினில் இறைவரை காண இறையோடு இன்று இணைந்திடுவோம். இயற்கையின் அழகினில் இறைவரை காண இறையோடு இன்று இணைந்திடுவோம். மகப்பேற்றின் வழியால் இயற்கை துடிக்குது, மீட்படைய இயற்கை சாத்தானை விரட்டி அடித்தார், விரட்டி அடித்தார், விரட்டி அடித்தார், விரட்டி அடித்தார். சாத்தானை கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். சாத்தானை விரட்டி அடித்தார். கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். சாத்தானை கர்த்தர் விரட்டி அடித்தார். விரட்டி அடித்தார். கர்த்தர் சாத்தானை சாத்தானை கர்த்தர் விரட்டி அடித்தார். ஓகே, சூப்பர். எல்லாருமே கரெக்டா பண்ணீங்க. சாத்தானை விரட்டி அடித்தார். ஜாலி 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 ஜாலி. கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார். ஜாலி ஜாலி. சாத்தானை விரட்டி அடித்தார். கர்த்தர் கர்த்தர் சாத்தானை விரட்டி அடித்தார்.
என்னமாச்சு? இதை பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? எனக்கு வலிக்குது. என்னோட பேர் நீர். என்னை பாருங்க, எல்லா இடத்துலையுமே நீர் கழிவுகள் வந்து அதிகமா ஆயிடுச்சு உலகத்துல. அது மட்டும் இல்ல, தொழிற்சாலையில் இருக்க கழிவுகள் எல்லாம் வந்து என்கிட்ட தான் கொட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீர்ல வந்து சாப்பிட தண்ணிலாம் வந்து சேர்ந்து நீரே ஃபுல்லா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அதோட தண்ணி இல்லாம மரங்கள் எல்லாம் வந்து காஞ்சு போய் உலகத்துல மழையே இல்லாம போகுது. இதனால வந்து ஜனங்களோட மக்கள் தொகையும் குறைய போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவரே என்னையும் காப்பாத்து. என்ன பண்றதுன்னே தெரியல. பாரு, எல்லா இடத்துலயும் நீர் வந்து அவ்வளவு மாசுபடுத்தி போயிருக்கு. தெரியுமா? தெரியுதா? நான் ஏன் இவ்வளவு சோகமா இருக்கேன்னு தெரியுதா? என்னை ரொம்ப சுவாசிக்க விடாம ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன் தெரியுமா? மரங்கள் எல்லாம் வெட்டிடுறாங்க. இந்த வாகன புகைகள் வேற, புகையில பிடிக்கிறாங்க, தேவையில்லாதெல்லாம் எரிக்கிறாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு என்னால என்ன பண்ண முடியல தெரியுமா? சுவாசிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. என் கவலையெல்லாம் தெரியுதா? நான் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னை காப்பாற்ற இயேசுதான் வரணும். நிறைய நீங்க ஃப்ரிட்ஜ், ஏசி இந்த சம்மர் சீசன்ல யூஸ் பண்றதுனால ஓசோன் படலம், இந்த ஓசோன் மண்டலம் ஃபுல்லா பாதிப்புக்குள்ளாகி ஓட்டையெல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் நீங்களும் ரொம்ப அவதிப்படுறீங்க. வெயில்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. வானமாகி எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இது எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் இன்னும் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி எங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். சாமி, எங்களை காப்பாத்துங்க. படைப்புகளே, சமாதானமாயிருங்கள். நீங்கள் சந்தோஷப்படும்படியாக நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். கொரோனா இதை அனுப்பி மனுஷங்களை எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளவே முடக்கி வைக்க போறேன். இப்ப நிலம் சுத்தப்படும், நீரும் சுத்தமாகும், காற்றும் சுத்தமாகும், வானமும் அதனுடைய ஓசோன் தன்மை தன்னுடைய புதிய நிலையை மீண்டும் அடையும். நான் படைச்ச படைப்பெல்லாம், கடவுள் படைச்ச படைப்பெல்லாம் நீடிச்சு அதை நாசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நான் வந்து எல்லா மக்களையும் பிடிச்சி சாமிக்க போறேன். என்ன சுவாசிக்கிற எல்லாரும் சாமி போறாங்க. ஆனா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வரேன். மரமே சந்தோஷமாயிரு, நிலமே சந்தோஷமாயிரு, காற்றே சந்தோஷமாயிரு, வானமே சந்தோஷமாயிரு. ஏன் மக்களே, நீங்க வீட்டுல அடங்கிரு. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. வந்த நீ காய், என்ன பார்க்க நீ காய். வெளியில வருவ, வெளியில வருவ, கிரவுண்டுக்கு வருவ. வந்த அந்த பயம் இருக்கட்டும். யாருன்னு தெரியுதா? கொரோனாக்கு அப்புறம் நான் ரொம்ப சுத்தமாயிட்டேன். இந்த மனுஷங்க குப்பை போடுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. நான் யாருன்னு தெரியுதா? கொரோனாவுக்கு அப்புறம் நானும் சுத்தமாயிட்டேன். எல்லாரும் தண்ணி, சுத்தமான தண்ணியை தான் பயன்படுத்துறாங்க. தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு சுத்தமான தண்ணி தான் எல்லாருமே பயன்படுத்துறோம். மரம், செடி எல்லாமே என்ன பண்ணுது? சுத்தமான நீரை தான் குடிக்குது. அதனால நான் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தான் கொடுக்குறேன். என்னால நீர்ல இருக்கிற மீன்கள், நண்டு எல்லாமே என்ன பண்ணுது? சந்தோஷமா இருக்குது. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றேன்.
காலத்தில் மழை வந்த மாதிரி நமக்கு நெருப்பு எப்படி வரப்போகுது அழிச்சேனோ அதே போல இப்பொழுது அக்னியால் மீண்டும் ஒருமுறை அக்னியால் மனிதர்களை இந்த இயற்கை சீற்றத்தை மறுசீரமைக்க கர்த்தர் வரப்போகிறார். ஆகையால் உங்கள் சுற்றுப்புறத்தையும் நீங்கள் தேவையில்லாத கழிவுகளையும் கொட்டுவது, பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவது அதுபோன்று இல்லாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிக்ஷையிலே பிள்ளைகள் நீங்கள் நடந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அக்கினியிலிருந்து நாம் தப்பிக்க கடவுளுக்கு ஏற்றபடி நடக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறக்க வேண்டாம். இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தனித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமென். நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். நமக்காகத்தானே உலகத்தை படைத்தார், நமக்காகத்தானே எல்லாமே கொடுத்தார். படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம். கடவுள் படைத்த உலகை கொண்டாடிடுவோம், அவர் நமக்கு தந்ததை பாதுகாத்திடுவோம். இயற்கை அழிக்க நோனு சொல்வேன், இயற்கை வளத்தை பாதுகாப்பேன், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அன்பு செய்வேன், இது என் கடமை. எஸ் 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 எஸ். படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை அறிவோமே, படைத்தவரை துதிப்போமே, படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகாத்திடுவோம், படைப்பினை கொண்டாடிடுவோம், படைப்பினை பாதுகா